சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை தீர்மானம் என்றால் என்ன என்பது குறித்து தற்போது பார்ப்போம். மாநிலம் அல்லது மத்தியில் இருக்கும் அரசுக்கு சிக்கல் ஏற்படும் போது சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான தீர்மானம் இரண்டு வகைப்படும். ஒன்று நம்பிக்கை கோரும் தீர்மானம், மற்றொன்று நம்பிக்கை இல்லா தீர்மானம். ஒரு மாநிலத்தில் முதலமைச்சருக்கு போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் கருதினால் சட்டப்பேரவையில் பலத்தை நிரூபிக்க உத்தரவிடுவார். இதையடுத்து நடைபெறும் பேரவை கூட்டத்தில் தனது அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் தாக்கல் செய்து உறுப்பினர்களின் ஆதரவை கேட்பார். இது நம்பிக்கை கோரும் தீர்மானம். இதுபோல நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பது அரசு மீது எதிர்க்கட்சி அல்லது ஆளுங்கட்சியின் ஒரு பிரிவினருக்கு அதிருப்தி ஏற்பட்டால் சட்டப்பேரவையில் கொண்டு வருவது. அவையில் உள்ள உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்துக்கு அவைத் தலைவர் அனுமதிப்பார். சுதந்திர இந்தியாவில் முதலில் 1963ஆம் ஆண்டு இந்தியா சீனா போர் நடந்த சமயத்தில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஆச்சாரியா கிருபலானி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். தமிழகத்தை பொறுத்தவரை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஜானகி அம்மாள் ஏற்றபோது 1989ஆம் ஆண்டு ஜனவரியில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது குறிப்பிடத்தக்கது.